அனைத்து அமைச்சர்களும் அனைத்து எம்எல்ஏக்களும் சொல்றாங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. அண்ணன் நான் எவ்வளவோ சொன்னேன், அண்ணன் நம்ம கூட்டணி அமைப்போம், 3வது முறையாக அதிமுக ஆட்சி அமைக்கும், ஹேட்ரிக் வெற்றி நீங்கள் பெற்று நீங்கள் முதல்வராக நிச்சயமாக ஆட்சியை தொடரலாம் என்று நான் சொன்னேன். இன்னைக்கு அமைச்சர் பெருமக்கள் எத்தனையோ பேர் வழக்குகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு 3வது முறையாக வெற்றி பெற்றிருந்தால் இது ஒரு சரித்திர சாதனையாக இருந்திருக்கும். ஒன்னும் பரவாயில்ல, 2021 வர வேண்டிய வெற்றி 2026 உறுதியாக வரும். அது ஒரு சரித்திர வெற்றியாக அமையும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேணாம். தைரியமா இருங்க, தைரியமாக இருங்க. அண்ணன் தான் சொன்னேன், அதிமுக ஆபீஸ் போய் கையெழுத்து போடும் வரை பிஜேபி வந்து எவ்வளவோ நிர்பந்தம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தைரியமாக அம்மா மாதிரி நாலு முடிவெடுத்தேன். இந்த முறை இந்த கூட்டணி அதிமுகவுடன் தான், இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்று உறுதியாக மக்களுக்காக, இந்த மக்களுக்காக, தொகுதிக்காக நான் முடிவெடுத்தேன். எத்தனையோ நிர்பந்தங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் கூட ஃப்ரீஸ் பண்ணாங்க, பயமுறுத்துனாங்க. இந்த பணங்காட்டு நரி சலசலப்புகளுக்கு எத்தனை சோதனைகள் எத்தனை வந்தாலும் அதுக்கெல்லாம் கண்டு பயப்படுவர் கேப்டனும் இல்லை, அவருடைய துணைவராக உங்கள் அங்கீகாரம் கிடையாது. ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான பாராளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதிக்கு அவர் சிறந்த முறையில் இருந்து உங்களுக்காக உழைப்பார். அதனால எல்லா வாக்குறுதிகளும் உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம். ஏற்கனவே அண்ணன் பலராமன் பல திட்டங்களை நிறைவேற்றிட்டாரு. அவரோடு இணைந்து நம்ம வேட்பாளரை வெற்றி பெற்று பாராளுமன்றம் பிளஸ் சட்டமன்ற 2 நிதிகளையும் மக்களுக்காக ஒதுக்கி ஒரு சிறந்த விதமாக இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இங்க காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் எம்பியா ஜெயிச்சாரு, உங்களுக்கு தெரியும், பார்த்திருக்கிறீங்க. அவரை தொகுதி பக்கம் வருவாரா, மக்களை சந்திக்கிறாரா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா? இப்ப மீண்டும் அவர் தான் வராரு. அவருக்கு நீங்க வாய்ப்பு தர போறீங்களா? தொகுதி பக்கமே வராம மக்களுக்கு எதுவுமே செய்யாம எந்த முகத்தோட இன்னைக்கு போட்டியிடுகிறார்கள் என்ற கேள்வியை நீங்கள் கேளுங்க. காணவில்லை என்ற போஸ்ட் அடிச்சு ஒட்டக்கூடிய அளவு இன்னைக்கு எங்கேயுமே அவர் மூச்சையை யாரும் பார்க்கல. அதனால ஆனா நல்ல தம்பி அப்படி இல்லை, கேப்டன் புள்ள, கேப்டன் வளர்த்தவர் மக்களுக்காக உங்களுக்காக உழைப்பார், உங்களுக்காக நேர்மையாக இருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே நீங்கள் அனைவரும் நல்லபடியாக சிந்திச்சு அண்ணன் பலராமன் திட்டங்களோடு நம்மளுடைய பாராளுமன்ற திட்டங்களையும் இணைத்து நிச்சயமாக வேட்பாளர் அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு செய்வார். எனவே 19ஆம் தேதி எல்லாம் போய் சீக்கிரம் ஓட்டு போடுங்க. இவருடைய நம்பர் 3வது நம்பர் பட்டன் முரசு சின்னத்திலே